எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய மேஜர் சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் இல்லை. மேக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் மட்டும் ட்ரம்ப் இந்த மாதிரி யூரோப்பியன் யூனியன் அந்த ஏசிஐ இருக்குல்ல, அந்த ட்ரேட் பசுக்கான்னு சொல்லுவோமே, அந்த ஏசிஐயை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா சிவில் ஆக்ஷன்ஸ் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. பட் அது ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இப்போதைக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல நேற்று இருந்த சூழ்நிலைக்கும் இன்னத்து இருந்த சூழ்நிலைக்கும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே யுஎஸ் மார்க்கெட்ல சில பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமா இன்டெல் ஸ்டாக்னால. ஆக்சுவலா இன்டெல் ஸ்டாக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்டெலோடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். பல வருஷமா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு போர்டு தான் இன்டெல். இந்த இன்டெலை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு மட்டும் 13% அதோட ஃப்ரீ மார்க்கெட்டில் மட்டும் அந்த ஸ்டாக்கோட விலை இறங்கியிருக்கு. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்லப்படுது. அதில் முக்கியமான ரீசன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, என்விடியா மாதிரியான கம்பெனி கூட காம்படிட் பண்ணி, அல்லது சாம்சங் மாதிரியான கம்பெனி கூட காம்படிட் பண்ணி புது சிப்புகளை உருவாக்குறதுல நிறைய டிலேஸ் பண்ணுறாங்க. சில இண்டஸ்ட்ரீஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும். உதாரணத்துக்கு நம்ம நோக்கியா எடுத்துக்கலாம், இல்லை சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஆர்குட் மாதிரியான சோசியல் மீடியாக்கள் எடுத்துக்கலாம், யாஹூவை எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப பீக்காக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக வரக்கூடிய காம்படிட்டர் கூட காம்படிட் பண்ண முடியாமல் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மெதுவாக தேயும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இன்டெல் எதிர்கொண்டுட்டு இருக்கு. ஆக்சுவலாக இன்டெலை பொறுத்த வரைக்குமே அவங்க நிறைய கிரவுண்டில் அவங்களோட காம்படிஷனை வளர விட்டுட்டாங்க. உதாரணத்துக்கு ஏஐ வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஏஐ பூமில் இன்டெல் பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, அல்லது ஏஐக்கான சிப்புகளை பெரிய அளவில் இன்டெல் தயாரிக்கல. அது தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துமே அதில் நிறைய டிலேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னுமே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ராடக்டை இன்டெல் மார்க்கெட்டுக்கு கொடுக்கல. ஸோ இந்த விஷயத்தில் என்விடியா கிட்ட இன்டெல் அடி வாங்குச்சு. அதே மாதிரி அவங்களுடைய ரெகுலர் கம்ப்யூட்டர் சிப்புகளாகட்டும், அல்லது மொபைல் ஃபோன் சர்க்யூட் போர்ட்ஸ்களாகட்டும், இதெல்லாமே சாம்சங் இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்கள காம்படிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்டெலை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் அது சரியக்கூடிய கம்பெனியாக மாறிடுச்சோ அப்படிங்கிற பயம் யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு வாரமாகவே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் இது மெதுவாக இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் ஃப்ரீ மார்க்கெட்டில் மட்டுமே 13% இன்டெல் ஸ்டாக்ஸ் அடி வாங்கியிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டோடைய முக்கியமான ஃபாலுக்கு அதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுது. ஸோ இன்டெல் மட்டும்தான் இப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் புதுசாக, அது புது இஷ்யூவும் இல்லை, அதுக்கு இன்னைக்கு திடீர்னு ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுதான் பாயிண்ட். ஆக்சுவலாக Q3யோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நீண்ட நாளாக இன்டெல் மேலே இருந்த ஒரு கடுப்பு இருக்கும்ல, இவன் என்னடா இது, இவன் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், இவன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், ஒரு அங்கங்கே ஏஐ வளர்ந்துகிட்டு இருக்கு, அது வளர்ந்துட்டு இருக்கு, இது வளர்ந்துட்டு இருக்கு. என்விடியா ஒரு பக்கம் சைனாக்கெல்லாம் ஏஐ சிப்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் சும்மா எப்போ பார்த்தாலும் அந்த i7 i8 i9ன்னு இதை கம்ப்யூட்டர் சிப் போர்டுகள்லேயே டாமினேட் பண்ணிட்டு இருக்கான். அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் என்விடியாவும் முக்கியமாக அந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், இந்த கம்ப்யூட்டர் போர்டுகளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இன்டெல் ஏஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிட்ட மிகப்பெரிய அடி வாங்கி காம்படிட்டர் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதுவுமே பெரிய அளவு ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக அடக்கி வச்சிருந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் பெரிய அளவில் வெடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த இன்டெலோடைய நியூஸ் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஹைலைட்டடாக இருக்குது. அது ஒரு 13% அடி வாங்கியிருக்கு. மற்றபடி மேக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்குமே ட்ரம்ப் பெரிய அளவில் இன்னைக்கு எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. எக்ஸப்ட் இந்த ஏசிஐ, அந்த ட்ரேட் பசுக்கான்னு சொல்லக்கூடிய அந்த யூரோப்பியன் யூனியனுடைய அந்த ட்ரேட்லாம் டேரிஃபை, ரிசிப்ரோக்கல் டேரிஃபை விதிக்கக்கூடிய அந்த ஏசிஐ பயன்படுத்தினா மட்டும் நான் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவேன், அடித்து தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசியிருந்தார். அதை தவிர வேறு எதுவும் பெரிய மேக்ரோ எக்கனாமிக் டீட்டெயில்ஸ் இல்லை. பட் இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 2-3 விஷயங்களை நம்ம நோக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, மத்தியான நேரத்தில் அந்த ஜிஎஸ்பி ஈவன் நம்ம காமர்ஸ் மினிஸ்டரும் கூட ஜிஎஸ்பி சஸ்பெண்ட் ஆனதுனால பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் எதுவும் இல்லை, அது ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற நியூஸு அல்லது இந்த ட்விட்டு இதெல்லாம் நிறைய வந்திருக்கும். முதல்ல ஜிஎஸ்பின்னா என்ன அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்குவோம். நம்ம ஜிஎஸ்பின்னா ஜென்ரலைஸ்டு ஸ்கீம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அது ஒன்றும் இல்லை. இந்த ஜிஎஸ்பி அப்படிங்கிறது இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லையா, யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது டெவலப்டு கண்ட்ரிஸ் இல்லையா. இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னால் இந்தியா, வியட்நாமு, இந்த பங்களாதேஷ், இந்த மாதிரியான டெவலப்பிங் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஒரு சலுகை கொடுத்துருந்தாங்க. அதாவது குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ், உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸு, லெதர் ப்ராடக்ட்டு, அப்புறம் இந்த மெட்டலு,
கோல்டு ஜுவல்லரி, ஓகே, அந்த கோல்டு ஜுவல்லரி, இந்த மாதிரி டைமண்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டெவலப்பிங் நேஷன்ஸுக்கு இந்த ஸ்கீம் ஜிஎஸ்பி அப்படிங்கிற ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியில் என்ன பண்ணிக்கலாம்னா கம்மியான கஸ்டம் டியூட்டியில் இந்த வளரும் நாடுகள்லாம் இந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது இந்த யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்த யூரோப்பியன் யூனியன் கொடுத்துட்டு இருந்த ஒரு சலுகை இது. இந்த ஜிஎஸ்பிங்கிறது யூரோப்பியன் யூனியன் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சலுகை. இந்த சலுகை யாருக்கு கொடுக்குறோம்? இந்த டெவலப்பிங் நேஷன்ஸ், இந்தியா, வியட்நாம் மாதிரியான டெவலப்பிங் நேஷன்ஸுக்கு கொடுக்குறாங்க. எதுக்கெல்லாம்? சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு, சில தொழில்துறைகளுக்கு. இந்த என்ன சலுகை இது? இந்த ப்ராடக்ட்ஸை, இந்த குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸோட கார்மெண்ட்ஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த டெவலப்பிங் நேஷன்ஸ் டெவலப்டு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது கஸ்டம் டியூட்டியை கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்குவாங்க, கஸ்டம் டியூட்டியை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் கான்செப்ட். உடனே யூரோப்பியன் யூனியன் வந்து என்னடா இவ்வளோ நல்லது பண்ணுறாங்களா அப்படின்னாலும் யோசிக்காதீங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பெரிய அளவில் பொல்யூஷன்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட். உதாரணத்துக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் தான் அதிகமாக இந்த ஸ்கீமில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கெமிக்கல்ஸு, கார்மெண்ட்ஸ், இதெல்லாம் அதிகமாக தண்ணியை உறிஞ்சக்கூடியது, நிறையா வாட்டர் பொல்யூஷன் ஆகக்கூடியது. இதெல்லாம் அவன் நாட்டில் உட்காந்து வச்சு பண்ணாமல் இதெல்லாம் பண்ணி தரவங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி கம்மி பண்ணி தரோங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் அது பெரிய தியாக வல்லலாக யோசிக்க வேண்டியது யூரோப்பியன் யூனியனில். பட் அதில் அந்த ஸ்கீமில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூலுனா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இதை அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இந்த எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும். இதுக்கு தாண்டி போகும்பொழுது கான்சிக்யூட்டிவாக 3 வருஷத்தை தாண்டி போகும்பொழுது இந்த ஸ்கீம் வந்து அந்த டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு கேன்சல் பண்ணி சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகே, ஏதோ ஒரு பொருள் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைப்போம்ல, அது கூல் ஆகிறதுக்காக, அந்த மாதிரி ஒரு சஸ்பெண்ட் ஆயிரும். இதுதான் ஆயிருக்கு. இது பொலிட்டிக்கல் மூவோ அல்லது இதுக்கும் யூரோப்பியன் யூனியனோடைய இதுக்கும் இந்த சஸ்பென்ஷனுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கும் ரிப்பப்ளிக் டேல இவங்க கலந்துக்கிறது இதுக்கெல்லாம் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஓகே, இது வந்து பொலிட்டிக்கல் மூவ் கிடையாது. இது வந்து ஆஸ் பர் தி ரூல் தொடர்ந்து 3 வருஷம் கான்சிக்யூட்டிவா த்ரெஷோல்ட் லெவலுக்கு மேலே இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்த இந்த ப்ராடக்ட், அந்த கெமிக்கல்ஸு, கார்மெண்ட்ஸு, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணினதுனால இந்த சஸ்பென்ஷன் வந்திருக்கு. இது வந்து ஆஸ் பர் தி ரூல். இது ஓகே, இது பிளான் பண்ணி பொலிட்டிக்கல் மூவ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கு எஃப்டிஏக்கு இது சம்மந்தம் கிடையாது. அதனால் பிரித்து ஒருவி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விளக்கத்தை வந்து மத்தியானமே நம்மளுடைய இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்டர் வந்து தெளிவாக கொடுத்துருந்தாரு. ஸோ இதை வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு சைட்வேஸ் நியூஸாக பார்த்துக்கலாம். இது நீங்கள் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நெகட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கணும்னா இப்போதைக்கு நம்ம கையில் நம்ம பஞ்சாயத்தில் இருக்கிறது வந்து டாலர் தான். ஆல்மோஸ்ட் $91.97. இது வந்து $92 தாண்டறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ இது நம்ம பல மாதங்களாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ $89 தாண்டிச்சோ, $89 தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த $89 ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்குமே இதுக்கு கீழே வந்தால் தான் மறுபடியும் ருப்பீஸ் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. $90 கீழே வர்றதுனால ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ $89 கீழே வராத வரைக்கும் ருப்பீஸ் தொடர்ந்து வீக்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் டெக்னிக்கலாக. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ அது ₹92 நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 92 இன்னைக்கு. ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அங்கே அதிகமான கவனம் நம்ம செலுத்தணும். ஏன்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே எங்கன்னா இந்த ருப்பியோடைய வேல்யூலேருந்து தான் மாறுபடுது. ப்ராஃபிட்டோ லாஸோ எல்லாமே இங்கே மாறுபடும். நம்ம இம்போர்ட் பண்ணுறதும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் எல்லாமே ருப்பியோ வீக்காக இருக்கிற பட்சத்தில் நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணிட்டு இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. அது நம்மளுக்கு உண்மையாலுமே ஜாலி. ஆனால் நம்ம இன்னுமே ட்ரேட் டெஃபிசிட்டில் இருக்கோம். நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸை காட்டிலும் இம்போர்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் தான் கிரியேட் ஆகும். இதுக்கப்புறம் ஆர்பிஐ இதில் எப்படி இன்டர்வெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இதை தாண்டி இன்னுமே ஒரு முக்கியமான விஷயம், 3 நாள் லீவு நல்லா என்ஜாய் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக நம்ம ஓட வேண்டிய வாரம். ஓகே, ஸோ இந்த 3 நாள் லீவு எல்லாரும் பொசிஷனை ஹெஜ்ஜோட தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த 3 நாள் லீவு முடிஞ்சிட்டு அடுத்த ஒரு வாரம் மார்க்கெட் ரொம்ப பிஸி. அதாவது 26ஆம் தேதி ரிப்பப்ளிக் டே மார்க்கெட் லீவா, 27 எக்ஸ்பிரி. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு தான் யூரோப்பியன் யூனியன் கூட எஃப்டிஏ சைன் ஆகுது. சரி, அதை விட்டுருவோம், இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தோம்னா இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது 28. சரி, இது ஒரு இந்த டேட்டா முடிஞ்சுன்னு அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கானா 29ஆம் தேதி யூஎஸோடைய ஃபெட்டோடைய ரேட் டிசிஷன் இருக்குது. அது முக்கியமான ரொம்ப பெரிய ஈவெண்ட். சரி, அது முடிச்ச உடனே அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் டேட்டா வருது. சரி, அது முடிஞ்ச உடனே ஜனவரி முடிஞ்சதுன்னு வச்சோம்னா பிப்ரவரி 1ஆம் தேதி நம்மளுடைய பட்ஜெட் இருக்குது. ஸோ 27லிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் டைட்லி பேக்கடு ஈவெண்ட்ஸ்.
ஒவ்வொரு நாளும் ஒரு டேட்டா, ஒவ்வொரு நாளும் ஒரு ஈவெண்ட். ஓகே. 27 எக்ஸ்பீரியல் ஆரம்பிச்சு பிப்ரவரி பட்ஜெட் வரைக்குமே டெய்லியுமே அ நெறைய த்ரில்லிங்கான டேட்டாக்களும், அன்எக்ஸ்பெக்டட் டேட்டாக்களும் எதிர்பார்க்கலாம். சில நேரங்கள்ல எக்ஸ்பெக்டட் டேட்டாஸ் எதிர்பார்க்கலாம். பட் வந்து ரொம்ப பேக்டான நாள். ஹெட்ஜஸ் எல்லாம் மூவ் பண்ணாதீங்க. அடுத்து 1 வாரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ணுங்க. அதே மாரி எப்படி இருந்தாலும் பட்ஜெட்ல ஒண்ணு மார்க்கெட் பெருசா ஏறும். இல்லைன்னா பெருசா இறங்கும். காலையும் பூட்டி வாங்கி வச்சுட்டு கம்முனு உட்கார்ந்துரலாம். வேண்டாம். ஏற்கனவே அதோட பிரீமியம் எல்லாம் நெறைய புடிச்சிருக்கு. ஓகே. பட்ஜெட்ல மார்க்கெட் ஏறவோ, இறங்கவோ செய்யும். ஆனா சில நேரங்கள்ல நல்லா ஏறி, நல்லா இறங்கி மறுபடியும் அதே இடத்துல வந்து நின்ன பட்ஜெட்டுகளும் இருக்கு. ஓகே. வெறும் காலையும் புட்டையும் வாங்கி வச்சுட்டு அதுதான் ஹெட்ஜ்னெல்லாம் அடம் பிடிக்க கூடாது. ஹெட்ஜ்னா நெறைய பேர் என்னமோ காலையும் புட்டி 2யும் வாங்கி வச்சா ஹெட்ஜ்ன்னு நினைக்கிறீங்க. இது அது வெறும் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் தான். அது ஹெட்ஜ் இல்ல. காலை புட்டி 2யும் வாங்கி வைக்கிறது ஹெட்ஜ் இல்ல. அது சூனியம். ஓகே. ஓகே. அது நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கிற சூனியம். கால் மட்டும் வாங்கி வச்சிருந்தா கூட காலோட பிரீமியமோட பிரச்சனை முடிஞ்சிரும். கால காப்பாத்துறேன்னு புட்ட வாங்கி வச்சு இதோட பிரீமியம் சேர்ந்து லாஸ் ஆகும். ஸோ காலோ புட்டோ வாங்கி வைக்கும் பொழுது மார்க்கெட் அப்நார்மல் பெரிய அளவுல மூவ்மெண்ட் குடுத்தா தான் 2ஓட பிரீமியம் ஆட் பண்ணி பாருங்க. அது 2ஓட பிரீமியமும் பீட் பண்ணி மார்க்கெட் மேல போகணும். அப்பத்தான் நம்மளுக்கு அது ப்ராஃபிட். ஸோ அது எல்லா நேரங்களையும் கை குடுக்காது. சும்மா காலையும் புட்டியும் வாங்கி வச்சுட்டு உட்காராதீங்க. ப்ராப்பரான ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஃபுல்லா ரொம்ப சேஃபா மூவ் பண்ணணும். பட் என்ன நடந்தாலும், எப்படி குதிச்சாலும் எப்பவும் போல வேல்யூஸ்ல மூவ் பண்ணுங்க. ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. ஓகே. ஆ முதல்ல வேல்யூஸ டிஸ்கஸ் பண்ணிருவோம் நம்ம. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூஸ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்னுடைய வேல்யூஸ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ பொறுத்தவரைக்குமே 25,362 நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே. அதாவது பிரைமரி சப்போர்ட் நேத்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆன உடனேயே அதை பிரேக் பண்ணிருச்சு. 25,362ங்கிற நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேல ஆல்மோஸ்ட் ஓப்பன்லயே அது பிரேக் பண்ணுச்சு. ஓப்பன் ஆன உடனேயே மார்க்கெட் அதுக்கு கீழ தான் புஷ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நம்ம போகல. இப்ப பிரைமரி சப்போர்ட்ல தான் நம்ம ட்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்றோம். ஸோ மேல ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அங்கேயே முடிஞ்சு போச்சு. எப்போ பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகலையோ, அங்கே மேல போகுங்கிறது யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அதே மாரி பிரைமரி சப்போர்ட் 25,362 ஓப்பனிங்லயே அது பிரேக் பண்ணுது. ஸோ இமிடியேட்டா அது என்ன ஆகுதுன்னா, அடுத்து இருந்த ஒரே ஹோப் வந்து 25,328 பொசிஷனல் ஹடில். ஒன்ஸ் மார்க்கெட் அத பிரேக் பண்ணி கீழ வந்ததுக்கப்புறம், அந்த பொசிஷனல் ஹடிலுக்கு மேல போறதுக்கு எவ்வளவோ முக்கி பார்த்தாங்க. ஒண்ணும் நடக்கல. 25,328க்கு மேல மார்க்கெட்ட கொண்டு போறதுக்கான அட்டெம்ப்ட் புல்ஸ பொறுத்தவரைக்கும் 9:30லிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10:30, 11 வரைக்குமே அவங்க ரொம்ப போராடினாங்க. பட் ஒவ்வொரு கேண்டிலையுமே அந்த பொசிஷனல் ஹடிலேயே எக்ஸாக்ட்டா பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. அத தாண்டி மேல போன ஒரு கேண்டிலையும் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 25,362 தொடர்றதுக்கு முன்னாடியே பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணத பார்த்தோம். ஸோ பொசிஷனல் ஹடில பிரேக் பண்ண உடனே அடுத்து இருந்த இன்ட்ராடே சப்போர்ட் 25,258 அண்ட் 25,228 இது 2 தான் இன்ட்ராடே சப்போர்ட். இன்ட்ராடே சப்போர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் அங்க கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஃபைட் இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்ட பிரேக் பண்ணி செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,228 மார்க்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. புல்ஸ் அந்த இடத்துலயே டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் மேல கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்கனால ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,258 தாண்ட முடியல. அதே இடத்துல மறுபடியும் பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுனதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்ட பிரேக் பண்ணி நேரா அடுத்த மந்த்லி சப்போர்ட், அதாவது செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட், தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் 25,122ம் 25,058 நேரா அங்க கொண்டு வந்தாங்க. அது 2க்கு நடுவுல தான் 1:30 மணிலிருந்து 3:30 மணி வரைக்கும் அந்த 2 மந்த்லி சப்போர்ட் 25,122 22க்கும் 25,058க்கு நடுவுல தான் மாறி மாறி சண்டை போட்டு கிட்டத்தட்ட அது 2க்கு நடுவுல தான் மார்க்கெட்ட க்ளோஸ் பண்ணாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், டெய்லியுமே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இவ்வளோ பெரிய மார்க்கெட், இவ்வளோ நியூஸஸ்ல மார்க்கெட்ட ரேண்டமா கொண்டு வந்து எக்ஸாக்ட்டா 25,058ல புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு மேல முடிக்கிறது அப்படிங்கிறது ரேண்டமா நடந்த விஷயமோ, இல்ல அப்படி டிஃபெண்ட் பண்ணி மேல போன மார்க்கெட்ட எக்ஸாக்ட்டா 25,128ல டிஃபெண்ட் பண்ணி பிஎஸ் மார்க்கெட்ட தடுத்து நிறுத்துறதோ, இல்ல எக்ஸாக்ட்டா 2 மணி நேரம் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ், செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதோ, நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேல ஓப்பனிங்கே டிஃபெண்ட் பண்றதோ, இதெல்லாம் மார்க்கெட் வந்து ரேண்டமா மூவ் ஆகாது. மார்க்கெட் ஒரு கேம்பிளோ, இல்ல மார்க்கெட் வந்து ஏதோ அல்கோ பேச்ச கேட்டுட்டோ, இல்ல யாரோ மேனிபுலேட் பண்றதோ இல்ல. மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பியூர் மேக்ஸ். ஓகே. மேக்ஸையும் லாஜிக்கையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்ட ஹேண்டில் பண்ணலாம். ஓகே. மார்க்கெட் எப்பவுமே அதோட வேல்யூஸ்ல மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ மார்க்கெட்டோட வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மார்க்கெட்டினுடைய ரா டேட்டாஸ், பிரைஸ், வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. வேல்யூஸ்மே மார்க்கெட் எங்க ரியாக்ட் ஆகுங்கிறதா சொல்லுமே தவிர, அதுல நம்ம எப்படி கையாளுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெட்ஜஸ் எடுத்து ப்ராப்பரா ரூல்ஸ்ல ட்ரேட் பண்ணுங்க. டிசிப்ளினா ட்ரேட் பண்ணுங்க.
ஸோ மார்க்கெட்டோட இன்னத்த மூவ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து 25,058ன்னு சொல்லக்கூடிய அடுத்த பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் 25,122ன்னு சொல்லக்கூடிய செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு நடுவில் நடந்தது தான் மூவ்மெண்ட். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வேற எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்ல. ரெண்டுக்கு நடுவுல கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். ஸோ இது பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இப்போ அடுத்து ஷார்ட் கவரிங் ரேலியா இல்ல தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டா அப்படிங்கிறது தான் கேள்வி. பட் வந்து எக்ஸ்பிரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. 2 செட் ஆஃப் பியர் மார்க்கெட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிரி வந்து 27ஆம் தேதி ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் ஓப்பன் அன்னைக்கு எக்ஸ்பிரி தான். ஜனவரி எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு. ஸோ 2 செட் ஆஃப் பியர் மார்க்கெட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த ஒரு நாள் போதுமா அப்படின்னா இல்ல. அது கஷ்டம். ஸோ அதனால பிப்ரவரி மந்தோட லெவல்ஸ பொறுத்து தான் அடுத்த பியர் மார்க்கெட் தொடங்குமா இல்ல தொடங்காதா அப்படிங்கிறது. பிப்ரவரி மந்தோட லெவல்ஸ வந்து நம்ம செவ்வாய், புதன் இனிஷியல் ஃபண்ட் ஃப்ளோ பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த க்ளோஸ பொறுத்த வரைக்குமே செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அல்லது மந்த்லி சப்போர்ட் எல்லாமே ஒன்று தான். செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸு அல்லது மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே 25,122. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே 25,122. இதுக்கு மேலே அடுத்த பொசிஷன்களில் 25,328. அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,572. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,232லையும் 25,162லையும் இருக்கு. அதே மாதிரி டவுன் சைடில் பிரைமரி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட் ரெண்டுமே ஒன்று தான். 25,058 பிரைமரி சப்போர்ட் அண்ட் அதுதான் மந்த்லி சப்போர்ட்டும் கூட. அதுக்கு கீழே அடுத்த பொசிஷனல் நடுவில் வந்து 24,838. அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,628. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து 25,028லையும் 24,957லையும் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வேல்யூ நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வேல்யூஸ். அதே மாதிரி நம்ம இதையும் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் ஒரு பேசிடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு ஒரே ஒரு டே தான் எக்ஸ்பென்ஸ் இருக்கு வச்சிருக்கு. பிஎர்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. பிஎர்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் உண்மையாலுமே ஒரு ஸ்ட்ராங் வேல்யூஸில் தான் இருக்குது. ஈவன் அவங்களுடைய ரொம்ப க்ளோஸாக நீங்கள் அவங்களோட பியர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும். இந்த 25,000ங்கிறது இந்த 25,058 அந்த 25,000 ரேஞ்சை குறிக்குது. அது வரைக்கும் அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்கு கீழே தான் அவங்க பொசிஷன்ஸை ரொம்ப கம்மியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து 25,058 பிரேக் பண்ணி போகிற அளவுக்கு பொசிஷன்ஸ் பியர்ஸ் கிட்ட பத்தாது. பட் டிஃபென்ஸை மார்க்கெட் மேலே போகாமல் தடுக்கிறதுக்கான டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் புல்ஸோட பொசிஷன் பார்த்தீங்கன்னாலுமே 25,050 100 இங்கே மட்டும்தான் அவங்க பொசிஷன்ஸை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு 25,000ல் கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான பொசிஷன்ஸு. டிஃபென்ஸ் பொசிஷன்ஸும் பெரிய லெவலில் இல்லை. அட்டாக்கிங் பொசிஷன்ஸும் சுத்தமாக கவர்டு. ஸோ புல்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க முக்கியமான அந்த கீ சப்போர்ட்ஸில் மட்டும் டிஃபென்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்றபடி எங்கேயுமே டிஃபென்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணலை. பெரிய அளவு டிஃபென்ஸ் எங்கேயும் மெயின்டைன் பண்ணல. கீ வேல்யூக்களை மட்டும்தான் டிஃபென்ஸை புல்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் பியர்ஸ் அப்படி இல்லை. பியர்ஸ் ஓரளவுக்கு அட்டாக்கிங் பொசிஷன்ஸும் சரி டிஃபென்ஸ் பொசிஷனும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இது இப்போ இருக்கக்கூடிய மனநிலை தான். 3 நாள் லீவு. ஓகே, 3 நாள் லீவு. இடையில வெள்ளிக்கிழமை வேற வருது, ட்ரம்ப்புக்கு உகந்த நாள். ஓகே, ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி திங்கட்கிழமை நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே ஸ்பீச் இருக்குது. செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய எஃப்டிஏ சைனிங் இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்காமல் சைன் ஆகணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து டேட்டாக்கள் இப்போ தான் நம்ம பேசணும். ஸோ ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள். ஹோப் எல்லாருமே நேற்றே நான் ரிமைண்ட் பண்ணியிருந்தேன் ஹெட்ஜஸோட தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எந்த ஒரு டிசிஷனுக்கும் யூகத்துக்கும் போகாதீங்க. மார்க்கெட்டோடைய யூகம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மேக்ஸ். அது இங்கே மேக்ஸில் ரெண்டுக்கும் சேர்த்துனா 6ன்னு யூகிச்சே நம்ம பேச முடியாது. அது கால்குலேஷன். 2 + 2னா 4. 2 + 2 வந்து 6ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்க முடியாது. ஓகே, ஸோ மார்க்கெட்டை யூகத்தின் அடிப்படையில் கையாளாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு லக்கு கூட இருந்தால் கையாளலாம். பட் ஹெட்ஜஸோட கையாளுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நிஃப்டி ஒரு பேசிடுவோம். பேங்க் நிஃப்டியும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் கிடையாது. ஓப்பன் ஆனோடனே பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே பிரேக் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஏன்னா புல்சிங்குள்ள க்ளோஸ் ஆயிருந்தாங்க நேற்று. ஓகே, 59,228 அப்படிங்கிறது இந்த புல்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அது வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு அட்வான்டேஜஸாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டை மறுபடியும் 59,228க்கு மேலே ஓப்பன் ஆகும்போது அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங்கை கிராஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நடந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸோட அந்த ஃபர்ஸ்ட் கேண்டல்லையே மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டல்லையே மார்க்கெட்டை அதுக்கு கீழே புஷ் பண்ணாங்க.
அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா 2வது கேண்டில்ல இருந்து எக்ஸாக்ட்டா நீங்க அந்த 2வது கேண்டில்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2வது கேண்டில் வந்து 59,362 நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி அதாவது பிரைமரி சப்போர்ட். 2வது கேண்டில்ல இருந்து அதுக்கு மேல அவங்க அலோவ் பண்ணவே இல்ல. 2வது கேண்டில்ல இருந்தே அலோவ் பண்ணல. அதுக்கு கீழ அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் புல்சிங்கோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் 59,228 அங்க புல்ஸ் ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் பெரிய அளவுக்கு அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆல்மோஸ்ட் ஒரு 11 மணிக்கு மேல கிளியரா அது பிரேக் பண்ணிருச்சு. ஒரு தடவ புஷ் பண்ண முயற்சி பண்ணும்பொழுதும் கூட எக்ஸாக்ட்டா நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி 59,362லயே பியர்ஸ் மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் அதுக்கு கீழ வந்ததுக்கு அப்புறம் எல்லா பவுன்ஸையுமே எக்ஸாக்ட்டா 59,228லயே அந்த ஸ்விங்கோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணத பார்த்தோம். அதுக்கப்புறம் நேரா கொண்டு வந்து அடுத்து பியர் ஸ்விங்கோட ஸ்டார்ட்டிங் பாயிண்டான 58,778 அங்கிட்டு ஒரு அடிய போட்டு அதுக்கு கீழ மார்க்கெட்ட புஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல மார்க்கெட்ட பியர்ஸ் அலோவ் பண்ணவே இல்ல. இன்ட்ராடே டிஃபென்ஸ்ல இருந்து நடந்த ஒரே ஒரு பவுன்ஸ் பேக்கையும் அந்த இன்ட்ராடே டிஃபென்ஸ்ல இருந்து நடந்த ஒரே ஒரு பவுன்ஸ் பேக்கையுமே அதுவும் அங்க 58,500 ஓரளவுக்கு ஓப்பன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த பவுன்ஸ் பேக்கையுமே ஒரு துளியும் கூட பிசுறு தட்டாம எக்ஸாக்ட்டா 58,778ன்னு சொல்லக்கூடிய இந்த பியர் சிங்கோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே மந்த்லி சப்போர்ட் அதே இடத்துல மார்க்கெட்ட டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு கீழயே தான் கொண்டு வந்து பேங்க் நிஃப்டிலயும் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து பியர் சிங்குள்ள வந்திருக்கோம் பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். இந்த பியர் சிங் கம்ப்ளீட் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். பட் க்ளோஸ பொறுத்தவரைக்கும் இதுவுமே ஃபிளாட் டூ நெகட்டிவ் க்ளோஸ் தான். பேங்க் நிஃப்டியோட க்ளோஸுமே ஒரு ஃபிளாட் டூ நெகட்டிவ் க்ளோஸ் தான். ஸோ இந்த க்ளோஸ பொறுத்தவரைக்கும் திங்கட்கிழமை மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 58,532 பிரைமரி சப்போர்ட் 58,462 இதுக்கு மேல அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 58,778 59,228 59,858 இதுக்கு கீழ இருக்கக்கூடிய மந்த்லி சப்போர்ட்ஸ் 58,138 57,872 57,238 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம டிஸ்கஸே பண்ண வேணாம். அங்க ஒண்ணும் இல்ல. ஆஸ் பர் தி சேம் ஆஸ் நிஃப்டி பியர்ஸ் வந்து ஓரளவுக்கு டிஃபென்ஸ் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு சாதகமாக அடுத்து பியர் சிங்குள்ள மார்க்கெட் வந்திருக்கு. புல்ஸ் எல்லா இடத்துலையும் அட்டாக் பொசிஷன்ஸை கவர் பண்ணிட்டாங்க. அங்கங்கே டிஃபென்ஸ் பொசிஷனை மட்டும் மிச்சம் வச்சிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் ஆஸ் நிஃப்டி பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பியர்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷனை அண்ட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸை ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புல்ஸ் டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு வேல்யூஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓரளவுக்கு டிஸ்கஸும் பண்ணிட்டோம், தப்பு இல்லை. அண்டு இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பேசணும். ரீசெண்ட் டேஸில் இந்த ஸ்கேம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட்டு, QIB அக்கௌண்ட்டு, IPO, இந்த பல்க் ட்ரேடு சாயங்காலம் வாங்கி அடுத்த நாள் விற்றா பெரிய ப்ராஃபிட்டு, இது கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 நாளில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5-6 பேர்த்திட்ட பேசிட்டேன். நிறைய பேர் அது லாக் ஆகிருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக அது ஸ்கேமு. தயவு செஞ்சு இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவன் நேராக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்னா, நாங்கள் லீகல் தான், நாங்கள் ரொம்ப நல்லவன் அப்படின்னு செபியோட சர்டிஃபிகேட் எல்லாம் அனுப்புவான். ஓகே, அதெல்லாமே போலியான சர்டிஃபிகேட். செபியோட சர்டிஃபிகேட் நீங்கள் அனுப்புறது எல்லாமே போலியான சர்டிஃபிகேட். ஓகே, அதே மாதிரி ரொம்ப நீங்கள் கேள்விப்பட்ட பேரை சொல்லுவான். 5 பைசா, HDFC செக்யூரிட்டிஸு, ஜீரோதாவுடைய பிரான்ச் நாங்கள், ஜீரோதாவுடைய சீக்ரெட் QIB அக்கௌண்ட்டு, இதை பற்றி டீட்டெயிலாக நான் போன மாதமே ஒரு பெரிய வீடியோ போட்டிருந்தேன். ஒரு பயிரும் பார்க்கல, வேற விஷயம். சரி, டீட்டெயிலாக நம்ம போன மாதமே இந்த ஸ்கேம் வீடியோஸில் அது பேசியிருந்தோம். பட்டு இருந்தாலும் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் அதுவும் கடைசி ஒரு வாரத்தில் நிறையா பேர்த்த நான் மீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்கேம் எப்படி நடக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு உங்களை ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயோ டெலிகிராம் குரூப்லேயோ ஆட் பண்ணுவாங்க. அதில் கிட்டத்தட்ட பேர் நிறைய பேர் அதில் ஒருத்தன் கால் கொடுப்பான், இன்னொருத்தர் இதை வாங்க சொல்லுவான். டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி நிறையா போஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் அவ்வளோ சம்பாரிச்சேன் இவ்வளோ சம்பாரிச்சேன்னு போட்டுக்கிட்டே இருப்பான். சில நேரங்கள் அதுலேருந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பின் பண்ணுவார். சார் இது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு. நீங்கள் ஏதோ அந்த குரூப்பில் இருக்க இன்னொருத்தர் மாதிரி நீங்களும் இல்லைங்க அப்படிங்க, நீங்கள் எதாவது பண்ணுவீங்களான்னு கேட்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் பண்ணேன் சார், உண்மையாலுமே பணம் வந்துருச்சு, நல்லா வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்புறம் நீங்களும் கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு பார்ப்பீங்க, அது லாபம் வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பே அவுட் போடுவீங்க, அது சின்ன அமௌண்ட் பே அவுட் கொடுத்துருவான். உடனே நம்பிக்கை வந்துடும். ஆல்ரெடி கேள்விப்பட்ட கம்பெனி பேர், செபி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருக்கான். உண்மையை நம்பி அந்த அவன் கொடுக்குற அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பான், அதில் பணத்தை மாற்றுவீங்க. அப்புறம் அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் வர மாதிரி அந்த நம்பர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ப்ராஃபிட் நம்பர் காமிச்சிட்டே இருப்பான். அப்புறம் ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெரிய லாபம் வரும்பா. நீங்களும் IPO சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்புறம் அதில் 100% ப்ராஃபிட்டு, 500% ப்ராஃபிட்டு, உங்களுக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு சொல்லுவான். நீங்கள் அந்த பணத்தை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், சார் அடுத்த வாரம் ஒரு IPO வருது சார், அது பயங்கரமாக ஹிட் ஆகும் சார், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்பா. அந்த பணத்தை எடுக்க மாட்டீங்க, அப்படியே அந்த IPOவில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க.
அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் ஃபோனை போட்டு சார் உங்களுக்கு அலோகேட் பண்ண நீங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அதிகமான ஐபிஓ அலோகேட் ஆயிருச்சு சார். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 20,00,000 10,00,000 பே பண்ணா தான் சார் பண்ண முடியும் அப்படின்பா. உடனே நீங்களும் ஐயோ உள்ள 1 கோடி 10 கோடி இருக்குதே, 20,00,000 தானே, அது ஏதாவது கடனை வாங்கி அதை போடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தையும் வாங்கிட்டு சார் இப்போ இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கிறதுனால கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டால் தான், டேக்ஸ் பே பண்ணால் தான் பே அவுட் போட முடியும் சார், இன்னும் 20,00,000 ரூபா வேணும்னு கேட்பான். இது ஒரு பெரிய ஸ்கேம் நெட்வொர்க்கு. தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த ரீட்டெயிலருக்கு QIB அக்கௌண்ட்டு, இந்த ஐபிஓ, இந்த பல்க் லீடில் ட்ரேட் பண்ணுறேன், இது வந்து பிரச்சனை என்னென்னா நம்மால் விவரமாக யோசிப்பாங்கிறது அவனுக்கும் தெரியும். அதனால தான் அவங்க பண்ணுறது எல்லாமே இந்த பெரிய பெரிய பிராண்ட் நேமில் இந்த ஸ்கேம் நடக்கும். 5 பைசா இல்லை அப்ஸ்டாக்ஸு இல்லை ஜீரோதா இல்லை HDFC செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி. ஸோ கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்கேம் பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு லென்த்தி வீடியோ இதை போட்டிருந்தோம். பட் இருந்தாலுமே லாஸ்ட் 1 வீக்கு நிறையா பேர் திட்டத்தை கேட்குறேன் நான். அதுவும் நிறைய பேர் கடைசியில் இது டேக்ஸ் எவ்வளோ தான் சார் வரும், 20% டேக்ஸுங்களா, 20% தானா இல்லை அதை விட கம்மியாக கட்ட முடியுமா, அந்த கேள்வியில் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் தான் டேக்ஸ் கட்டுறீங்களா சார், அது முதல்ல ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்க, எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணும்னா நல்லா படிச்சுட்டு செபி ரிஜிஸ்டர்ட், செபி சர்டிஃபிகேட்னா செபி ரிஜிஸ்டர்ட் இல்லை, ஒரிஜினல் ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். 1க்கு 2 தடவை இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸு அது அவங்களோட ஆப்பு தானா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக பண்ணுங்க. ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க. மற்ற எல்லாத்தையும் நம்ம முன்னாள் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. திரும்பி நம்ம செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் பேசுவோம். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ கைஸ்.